வணக்கம். 14/3/2026 சனிக்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியம் அரவணைப்பு கிடைக்கும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். நிலம், பூமி, தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கும் முயற்சிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் இன்றைய நாள். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருங்கள். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ரோகிணி நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். மிருக சீரிஷம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். செய்யும் வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களை உருவாக்கும் என்பதனால் கவனத்தோடு இருப்பது இன்றைய நாளில் சிறந்தது. சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருவாதிரை செய்யும் வேலை எதுவானாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். புனர்பூசம் நினைத்த நிறைவேறு எண்ணங்களில் ஈடேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ எண்ணங்களும் ஈடேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை உருவாக்கும். அது சிறு குழந்தைகளாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் அல்லது பயணத்தின் போதும் வெளிவட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் சிநேகிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம், செய்யும் வேலையில் தோய்வு ஏற்படும், மனசஞ்சலம் ஏற்படும். அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் மாதம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பூசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். ஆயிலியம் நினைத்து நிறைவேறு எண்ணங்களை ஈடேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனம் அவசியம் தேவை. பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கூர்மையான ஆயுதங்கள், கரண்ட், நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில், உயரமான தளங்கள், பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள இடங்களில் பணிபுரிவதும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வெப்ப சலனம், காற்று அதிகமாக வீசும் இடத்தில் பணிபுரிவதும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மகம் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூரம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். உத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய சர்வ எண்ணங்களும் ஈடேற மகாவிஷ்ணுவும் சனி பகவானையும் வழிபட சர்வ காரியம் வெற்றியடையும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசியை பற்றி காண்போம். வணக்கம்.